அதிமுகவை விஜய் விமர்சிக்காம இருக்கிறது ஓகே, ஆனா பாஜகவை ஏன் விமர்சிக்காம இருக்கணும் சார்? ப்ராடக்டே அவங்க தானே சார். நான் என்ன சொல்றேன்னா, ப்ராடக்டே அவங்க தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி பவன் கல்யாணுடைய அரசியலையும் ஓரளவுக்கு, ரொம்ப என்னால் நுணுக்கமா பார்க்க முடியல, ஓரளவுக்கு பார்த்திருக்கிறேன். சேகுவேரா சட்டம் இல்லாம வெளியவே வர மாட்டாரு. இன்னைக்கு சேகுவேரானா யார் அவருன்னு கேட்கக்கூடிய இடத்துலதான் பவன் கல்யாண் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஆந்திர மாநில முகமா தான் அவர் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்துல வராத கோபத்தை விட பவன் கல்யாண் அவர்களுக்கு அதிக கோபம் வருது. எதை நோக்கி அவரு சனாதனத்துக்கு எதிரான கட்சி தான் நான் வருவேன் அப்படின்னு தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் எதுல இருக்கிறாரு? இதேதான் சார் நாளைக்கு அவங்களுக்கும் நடக்க போகுது. இப்போ நீங்க பெருசா கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு தாவேகாவுக்கு தேவைப்படக்கூடியது என்ன ஓட்டு? பாஜகவுடைய எதிர்ப்பு ஓட்டும் வேணும், திமுக எதிர்ப்பு ஓட்டும், எல்லா கட்சியுடைய எதிர்ப்பு ஓட்டும் வேணும். நீங்க ஒரே ஒரு கட்சியை மட்டும்தான் எதிர்த்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அப்ப மத்த கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? மத்த கட்சிகளுடைய எதிர்ப்பு மனநிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பரங்குன்றம் விவகாரத்துல நீங்க இவ்வளவு மௌனமா இருந்தீங்கன்னா, உங்களை நம்பி இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் என்ன நிலைப்பாட்டை எடுப்பாங்க? நீங்க வாயே திறக்கலன்னும் பொழுது என்ன நிலைப்பாட்டை எடுப்பாங்க?